கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான கிருபைகளை தந்து ஆவிக்குரிய ஜீவித்திலே முன்னேறுவதற்கு இந்த ஒரு நிகழ்வும் உதவியாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்பி இதை நான் தொடர்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு சிலுவை குறித்து தான். என்றால் சிலுவை எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாரம் என்ன என்றால், சிலுவை குறித்து அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையினாலே, ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள், அதன் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த ஒரு நிகழ்வு நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். வேத புத்தகம் என்னுடைய தலைப்பு என்ன என்றால், சிலுவை ஓர் விருந்து சாலை, கிராஸ் இஸ் எ பேங்கெட்டிங் சேம்பர் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லலாம். வேத புத்தகம் எப்படி ஒரு விருந்து சாலையோ அப்படியே சிலுவையும் உண்மையிலேயே மாபெரும் விருந்து சாலை. எஸ்ஐயா 25:6 நாம் இப்படியா வாசிக்கிறோம், இந்த மலையிலே சகல ஞானங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் என்று தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை கொல்கதா மேட்டிலே நிறைவேறுவது மாபெரும் ஒரு அசைக்க முடியாத சத்தியமாக விளங்குகிறது. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த கருத்தின் அடிப்படையில் தான் கவியரசு தாவீது அவர்கள் 21ஆம் சங்கீதம் நமக்கு மிக பரிச்சயமானது, அதிகமாக தெரிந்திருப்பது. 5ஆம் வசனத்திலே, என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது உலகம் என்ற ஒரு சத்துரு, மாமிசம் என்ற சத்துரு, பிசாசு என்ற சத்துருக்கு முன்பாக ஆண்டவர் சிலுவையிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. பந்தி என்று சொல்லும்போதே அதில் ஒரு விசேஷமான வைபவங்களில்தான் அந்த பந்தி என்ற, சாதாரணமாக வீட்டிலே நாம் சாப்பிடுகிறோம் 3 வேளையிலையும், ஆனால் அது பந்தி என்று பொதுவாக சொல்வதில்லை. விசேஷமான காரியங்களிலே, வைபவங்களிலே, விழா காலங்களிலே அநேகர் கூடி அமர்ந்து வரிசையாக பரிமாறப்பட்டு உணவு வகைகள், ஆக அதைத்தான் பந்தி என்று சொல்லுகிறோம். இது ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் ஒரு வைபவத்துக்கும் இன்னொரு வைபவத்துக்கும் வித்தியாசமாக இருக்கிறோம். கர்த்தர் என்றால் அதற்கு பரிமாறப்படுகின்ற அந்த உணவு வகைகளும் வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இதை போலவே வேத புத்தகத்தில் விருந்தளித்தவர்கள் ஆபிரகாம், எஸ்தர், சாலமோன் போன்ற அநேகர் உண்டு. ஆனால் இயேசுவின் பந்தி ஒரு விசேஷமானது. எல்லாவற்றையும் காட்டிலும் அதற்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர் சிலுவையிலே தன்னையே பந்தியாக கொடுத்தவர். நாம் ஒரு விருந்தினர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது நம்முடைய இருக்கின்ற உணவு வகைகளை நாம் அளிக்கலாம், அவ்வளோதான் நாம் செய்ய முடியும். இல்லாவிட்டால் அருகாமையில் உள்ள கடைகளுக்கு சென்று அங்கே கிடைக்கின்ற பொருளை வைத்து நாம் அவர்களுக்கு உணவு அளிக்கலாம். ஆனால் இயேசு ஒருவர்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே தன்னையே விருந்தாக அளித்தவர். ஆமேன். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆக தன்னையே, அதாவது தன்னுடைய சரீரத்தை அப்பமாக, தன்னுடைய இரத்தத்தை பானமாக நமக்கு அளித்த மாபெரும் சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக இலவசமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அடித்ததை அதை மறக்கவே முடியாது. ஆமேன். இதில் விசேஷமான ஒரு சில 7 குறிப்புகளை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, இந்த விருந்து என்பது விசேஷமான நாட்களில் அளிக்கப்படும் ஒன்றாக அமைகிறது. அதைத்தான் பவுலடியார்
கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறினது போன்று என்று சொல்லுகிறார். இன் த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் ஹேட் கம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆக காலம் நிறைவேறினது போது 4000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் சிலுவையில் இந்த பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு 4000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது என்றால் இது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான பந்தி. ஏனென்றால் இது பிதாவினால் நமக்கு முன்குறிக்கப்பட்டது. இது குறித்து பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. ஆக அடுத்தது அதுதான் நான் முன்பே சொன்னேன், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டாக காணப்படுகிறார் கர்த்தராக இயேசு. இது விளங்கிக் கொள்வது கொஞ்சம் சற்று கடினம்தான். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. ஆக இந்த விருந்தினுடைய விசேஷமானது இரண்டாவது குறிப்பு என்ன என்றால், இந்த விருந்து என்று சொல்லும்போது நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும் அழைக்க முடியாது. உறவினர்கள் எல்லாரையும் பல இடங்களில் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த விருந்து அப்படின்று சொல்லும்போது ஒரு வைபவம், ஒரு நிகழ்வு அப்படின்று சொல்லும்போது ஒரு சில குறிப்பிட்டவர்களைத்தான் அழைப்பார்கள். அதுபோல் பல பணக்காரர்கள் இருப்பாங்க. அக்காலத்தில் அரசர்கள் எல்லாரையும் அவருடைய அரண்மனையில் நடக்கின்ற விருந்துக்கு அந்த நாட்டில் இருக்கின்ற எல்லாரையும் அழைக்க முடியாது. அதிலே கனம் புரிந்தவர்கள், விசேஷமானவர்கள், வயதிலே மூப்பு அடைந்தவர்கள், பதவியை வைத்தவர்களுக்குத்தான் அந்த அழைப்பு அளிக்கப்படும். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. ஆக எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தான் அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த அழைப்பு எல்லாருக்கும் உரியது தான். ஆனால் அந்த அழைப்பை அக்காலத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் எய்த்து என்பதை நாம் பார்க்கிறோம். அதை வெறுத்து உதாசீனப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். அது பரிதாபத்துக்குரியது. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்ததுனால அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியல. அதை அந்த பெரிய சிலாக்கியத்தை தவற விட்டு விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்த மகாபெரும் சிலாக்கியம் இந்த ஒரு பெரிய மாபெரும் சிலாக்கியமாகும். இந்த பரலோக பந்தி அதுதான் சிலுவையிலே தன்னையே பிளந்து கொடுத்தவர், தன்னையே அப்பமாக தன்னை பிளந்து கொடுத்தவர், ரசமாக தன்னையே பிழிந்து கொடுத்தவர். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. அதே போலத்தான் அடுத்த ஒரு முக்கியமான குறிப்பு என்ன என்றால், இது கனத்துக்குரியது என்று சொல்லலாம். ஆக இந்த கனம் யாரால் வந்தது என்றால் அவருடைய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனம் என்று சொல்லலாம். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. ஆக கொல்கத்தா மேட்டின் பந்தியில் நாம் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் கொடுக்கும் சிலாக்கியம் எவ்வளவு பெரிய அருமையானதோ அதை விட மேன்மையானது பரலோகத்தில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆக நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தி இருக்கும்போது மத்தேயு 8:11 வாசிக்கிறோம். எனவே உலக மக்கள் பல கோடி பேராக இருந்தாலும் நாம் மாத்திரம் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பதனால ஆண்டவர் நம்மை அதிகமாய் கனம் பண்ணுகிறார். ஆக இந்த கனத்தை நாம் பெறுவதற்கு நாம் மாத்திரம் இருந்தாலும் ஆண்டவர் தகுதி பெறாமல் நேசிக்கிறவர். நாம் நேசிக்காவிட்டாலும் அவருடைய நேசம் மகாபெரியது. ஆமென். ஆக இந்த ஒரு விருந்து என்று சொல்லும்போது அது சாதாரணமான அதனுடைய விலை என்று சொல்லும்போது அது விசேஷமானதாக இருக்கும். பொதுவாக நம்ம சாப்பிடுகின்ற பொருளும். ஆனால் விருந்து என்று சொல்லும்போது அந்த இலையினுடைய மதிப்பை கொடுப்பார்கள் என்றால் அதில் பரிமாறப்படுகின்ற அந்த உணவு பதார்த்தங்கள் அதனுடைய விலை அதிகமாக இருக்கும். அது விசேஷமானதாக இருக்கும், சுவையாக இருக்கும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆக இது கனத்துக்குரிய விருந்து என்று சொன்னால் இது அதை மற்றவர்களை நாம் கனப்படுத்துகிறோம்.
விருந்து அளித்து அதன் மூலம் நாம் அவர் மற்ற மேல் உறவினர்களுக்கு மேல் இருக்கின்ற அல்லது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள், அதாவது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள் ஆக இந்த கனத்துக்குரியவர்களை நாம் விருந்துக்கு அழைத்து நாம் அதிலே மகிழ்ச்சி அடைகிறோம், அவர்களை கனப்படுத்துகிறோம். அதன் மூலம் நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது. கர்த்தர் நாம் மையப்படுவதாக. அதைத்தான் இந்த அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த விருந்து என்பது அன்பை வெளிப்படுத்தும் விருந்து. அதாவது இது நன்றாக அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் பல தேவ ஊழியக்காரர்கள் மூலம் இதை கேட்டிருப்பீர்கள். அதாவது யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா என்றால் கையை விரித்து காட்டுவார்கள் சிலர். ஆக அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. இவ்வளவாய் என்று நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் எந்த அளவுக்கு என்று சொல்லும்போது அதை உணர்ந்துதான் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த விருந்தின் மூலம் என்ன ஏற்படுது என்று சொன்னால், ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் மனத்தாங்கல் ஏற்பட்டிருக்கும், விரோதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் முக்கியமான வைபவங்களிலே, விசேஷமான சம்பவங்களிலே அவர்கள் ஒன்று கூடுவார்கள். மற்றவர்களெல்லாம் மறந்து, பழையகளெல்லாம் மறந்து அவர்களை அழைப்பார்கள். அழைப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த பந்தியில் அவர்களை அழைப்பை விடுத்து நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், பழைய காரியங்களெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி என்று சொல்லி அதை அங்கே ஒப்புரவாகுவதை பார்க்கிறோம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. அதைத்தான் நாம் சிலுவையிலே பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தேவனோடு உலக மக்கள் ஒரு பக்கம், இங்கே பிதாவாகிய தேவன் நடுவிலே சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு. ஆக நாம் தேவன் மேலே வைத்திருக்கின்ற அந்த, அதாவது விரோதம் என்று சொன்னால் தேவன் நம்மை வைத்திருக்கின்ற விரோதம் என்று சொல்லலாம். என்றால் பாவம் செய்யும்போது அவருக்கு நாம் துரோகிகளாக, விரோதிகளாக மாறுகிறோம், அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாக மாறுகிறோம். ஆக ஏதேன் தோட்டத்திலேயும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமதுனால ஆதாம் ஏவாள் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதிகளாக மாறி விடுகிறார்கள். ஆக பகைஞ்சவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, அதனாலே அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், தண்டனைக்கு உள்ளார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த விருந்து விலையேறப்பட்டது, ஸோ காஸ்ட்லி, அதுக்கு விலையே கொடுக்க முடியாது. என்றால் இயேசுனுடைய இரத்தத்திற்கு விலையே கொடுக்க முடியாது. ஆமேன். அதை குறித்து நான் வேதாம கல்லூரி மாணவர்களுக்கு நான் பல முறை அதை விளக்கியிருக்கிறேன். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஏன் விலையேறப்பது அதாவது அதுக்கு விலையே ஒரு இட்ஸ் ஸோ காஸ்ட்லி அப்படி என்று அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒழிய, ஆனால் ஏன் அது அந்த அளவுக்கு விலையே கொடுக்க முடியாது என்றால், ஆதாமத்தில் காலத்திலிருந்து இதுவரையில் எத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி மக்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் எத்தனை ஆடு அழிக்கப்பட வேண்டும், அல்லது எத்தனை காளை, எத்தனை புறா அடிக்கப்பட வேண்டும், அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆக இவ்வளவு இரத்தத்திற்கு பதிலாக அது புறாவினுடையதாக இருக்கலாம், அல்லது ஆடாக இருக்கலாம், அல்லது காளையாக இருக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து அதற்கு ஒரு கணக்கு போடும்போது எத்தனையோ கோடிக்கணக்கான காளை, கோடிக்கணக்கான ஆடு, கோடிக்கணக்கான புறா. ஆக இதனுடைய ரத்தம் இஸ் ஈக்குவல் டு பதிலாக இயேசுனுடைய புண்ணிய ரத்தம், இயேசுனுடைய பரிசுத்த ரத்தம். அதற்கு விலையே இம்மெஷரபிள் அப்படின்னு சொல்கிறோம், ஸோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுகிறோம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆக அறிவு கொட்டாத அன்பை அந்த சிலுவையிலே அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அது அன்பை வெளிப்படுத்துகிறார். அதில் இயேசுனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம், 4 பரிமாண அந்த அன்பை சிலுவையிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆக இந்த விலையேறப்பெற்ற விருந்து என்று சொல்லும்போது இது ராஜா அளிக்கும் விருந்து என்றால்
அதற்கு விலையே கொடுக்க முடியாது. அப்போ விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அளிப்பதனால அந்த விருந்து விலையேறப்பட்ட என்று சொல்லலாம். அது மாத்திரமல்ல, விலையேறப்பட்ட ஆத்மாவுக்கு அளிக்கும் ஒரு விருந்து, அதனால் தான் அது விலையேறப்பட்டது என்று சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, விலையேறப்பட்ட வாக்குத்தங்கள் நம்மை ஆற்றி தேற்றுகிறது என்று பார்க்கிறோம். நித்திய காலத்துக்குரிய விருந்து என்று சொல்லுகிறோம். ஆக ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றுக்கும் ஏற்றதாக இந்த விருந்து அமைவதனால இது விலையேறப்பட்ட என்று சொல்கிறோம். ஆக இந்த அடுத்தது, இந்த விருந்து இலவசமான ஒரு விருந்து என்று சொல்லுகிறோம். காஸ்ட்லி என்று பார்க்கிறோம். அந்த விலையேறப்பட்ட விருந்து என்பது இலவசமாக அளிக்கப்படுகிறது. அதனால்தான் எசையா சொல்லுகிறார் 55:1, பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் கொள்ளுங்கள், இயேசுவின் ரத்தம் கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக இயேசுனுடைய பாவ மன்னிப்பு இலவசம், விடுதலை இலவசம், தெய்வீக சுகம் இலவசம், அபிஷேகம் இலவசம், வரங்கள் இலவசம், நித்திய சந்தோஷம் இலவசம், ஏன் பரலோகமே இலவசமாக. ஆக ஆண்டவரிடத்திலே இலவசமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதை சொல்லும்போது அவர்கள் மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு சிலாக்கியத்தை கொடுத்து அதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்துக்கிறார். கடைசியாக இந்த விருந்து என்பது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விருந்தாக அது காணப்படுகிறது. என்றால் விருந்து நாட்களில் அந்த பழைய காரியங்களெல்லாம், கசப்பு அது போன்ற காரியங்களெல்லாம் ஒற்றியும் மறந்து அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி தாண்டவமாடுவதை பார்க்கலாம். ஆக ஒருவரை புரிந்து கொண்டு மற்றவையெல்லாம் மறந்து மன்னித்து, ஆக இதை போல தான் நாம் ஆண்டவருடைய சிலுவையிலே இந்த விருந்தை அனுபவிப்பதன் மூலம் நிச்சயத்துக்கு உரியவர்களாக நாம் காணப்படுகிறோம். பரலோகத்திலே இந்த விருந்தை நாம், அங்கே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆக பரலோகத்திலே நமக்கு விருந்து ஆயத்தம் பண்ணிப்பதனால அதற்கு உரியவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். அதை இழந்தவர்களாக ஆகக்கூடாது. அதற்காகத்தான் இந்த விருந்து ஒரு நிழலாட்டமாக காணப்படுகிறது. இதற்கு அடிப்படையாக தான் நாம் ஞாயிற்றுக்கிழமையில், ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், தேவாலயத்தில் இந்த திருவிருந்து அப்படின்றே சொல்வார்கள். அதற்கு பெயரே திருவிருந்து. ஆக அவருடைய சரீரம் அதுதான் அப்பமாக, அவருடைய ரத்தம் அது ரசமாக, அப்படி என்று வேதத்திலேயே அவர் சொன்னதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக அது நிழலாட்டமாக இருக்கிறது. ஆனால் இது அதிலே மிகுந்த ஆசீர்வாதம் அதன் மூலம் காணப்படுகிறது. அதில் பங்கு பெறுவதன் மூலம் நம்முடைய சரீரத்திற்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கும் இளைப்பாறுதல் அதில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆலயங்களில் இன்றைக்கும் நிகழ்கிறது. இதற்கு நிழலாட்டமாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் விருந்து அளித்து ஒரு பெரிய இலவசமான அந்த விருந்தை நமக்கு கொடுத்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அதனாலே நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் ஆண்டவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவருடைய சத்தியங்களில் கீழ்ப்படியதுதான் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது. ஆமேன். கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அல்லேலூயா.